ஏங்க நான் கையில கூட்டிட்டு போய் ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு வந்துடுறேன். நீ ஏம்மா போற? மதி தானே எப்பவும் கூட்டு போவா? மதியும் நிலாவும் கோயிலுக்கு போயிருக்காங்கடா, அதனாலதான் நான் போறேன். கார் எடுத்துட்டு போயிருக்காங்களா? இல்லங்க, பக்கத்துல இருக்க கோயில் தானே, அதான் நடந்து போயிருக்காங்க. எதுக்கு நடந்து போக விட்ட? வெயில் எப்படி கொளுத்துதுன்னு பார்த்தல்ல? நம்ம வீட்ல என்ன காரா இல்ல? நான் சொன்னேங்க, அவ கேக்கல. பக்கத்துல தானே இருக்கு, நடந்து போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அந்த ஓட்ட வீட்டுல அவளுக்கு காரா இருந்துச்சு. எங்க போனாலும் நடந்தானே போனா. அந்த பழக்கத்துல போயிருப்பா. தாசு, நிலா இந்த தடவை கண்டிப்பா நம்ம வீட்டை விட்டு போக கூடாதுடா. அதுக்கு நீங்க 2 பேரும் தான் பொறுப்பு சொல்லிட்டேன். மா, நீ கவலையே படாத. நீலா இனிமே இங்க இருந்து எங்கேயுமே போக மாட்டா. தாசு, நீ கொண்டு போய் விட்டு வரா. அப்பா எனக்கு வேலை இருக்குப்பா. சரி. என்ன, டிரைவரை கூட்டிட்டு போயிட்டு வா. சரிங்க. ஐயோ, டிரைவரை நான் நம்ம கடைக்கு அமைச்சிருக்கேன்ப்பா. டேய், என்னடா டிரைவர் இல்லையா? வீட்ல ஒரு டிரைவர் இருக்க வேணாமா? டேய், லேடிஸ் எங்கேயாவது வெளியே போகணும்னு எப்படா போவாங்க? இல்லப்பா, கொஞ்சம் அக்கவுண்ட்ஸ் கடையில மாட்டிக்கிச்சு, அதை எடுத்துட்டு வர சொல்லி அனுப்புனேன். என்னடா நீ? நான் வேணா ஆட்டோல போய்க்கிறேங்க. ஆட்டோலாம் எதுக்கு? சும்மா அவங்க கண்ணா பின்னான்னு ஓட்டிட்டு போறதுக்கு. அதெல்லாம் வேணாம். பாரு, டிரைவர் பத்தி பேசும்போது டிரைவரே வந்துட்டாரே. ஹலோ டிரைவர். ஆரம்பிச்சிட்டாங்க. நான் தான் உன்னை டிரைவர்னு கூப்பிட்டேன், உடனே வந்து நிக்கிற. தம்பி, உன்னை மரியாதையா நடத்தலாம்னு நினைச்சாலும் நீ டிரைவர் தாங்கிறது இல்ல. அப்படியே பிக்ஸ் ஆயிட்ட போல. சரி, உன் டிரைவர் வேலையை போய் ஒழுங்கா பாரு. மேடம் குழந்தைய கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போறாங்க, பத்திரமா கொண்டு போய் விட்டு வந்துரு. என்ன லுக்கு? டிரைவர் தானே நீ? ஏங்க, நான் போய் கையில கூட்டிட்டு வந்துடுறேன். அப்பா, இவனுக்கு போய் 1 வாரம் டைம் கொடுத்துருக்கீங்க. இன்னும் 2 நாள்ல வீட்டை விட்டு ஓடி போயிருவான் பாருங்க. நான் யாருன்னு தெரியாம என்கிட்ட மோதிட்டடா. நீ சவால் விட்ட அடுத்த நாளே என் வீட்டுக்கு டிரைவர் ஆக்கிட்ட பாத்தியா? டேய், இது வெறும் ஆரம்பம் தான்டா தம்பி. கூடிய சீக்கிரமே நிலாவே உன்னை தூக்கி எறிஞ்சிருவா. அப்புறம் எங்க பொண்ணு எங்க கூடவே தான் இருப்பா. நீ தெரு தெருவா பிச்சை தாண்டா எடுக்கணும். அதையும் நான் பாப்பேன்டா. பத்திரமா போயிட்டு வாங்க. டேய் டிரைவர், பார்த்து பத்திரமா கூட்டு போ. மிஸ் பண்ணிட்டியப்பா. போ போமா. சரிங்க, நாங்க போயிட்டு வந்துடுறோம். வா. அப்ப நான் கிளம்புவா. என்னடா அவசரம்? வண்டிலாம் எடுத்து உள்ள நிறுத்தணுமா இல்லையா? எதெல்லாம் சர்வீஸ் முடிஞ்சது, எதெல்லாம் சர்வீஸ் பண்ணணும்னு எல்லாம் பார்த்துட்டு பொறுமையா கிளம்புவோம். எடுத்து வை. இது வேறையா? சீக்கிரம் போலான்னு நினைச்சேன், நடக்காது போலியே. எடுத்து வைடா. மாடினே வந்துருக்குண்ணே. என்ன வானதி, வண்டியை தள்ளிட்டு வர? வண்டி ஸ்டார்ட் ஆகல. ஸ்டார்ட் ஆகலையா? இப்போதானே சர்வீஸ் பண்ணி வாங்கிட்டு போனேன், அதுக்குள்ள என்னாச்சு? அதை சர்வீஸ் பண்ண நீங்க தான் சொல்லணும். அந்த லட்சணத்துல சர்வீஸ் பண்ணிருக்கீங்க. உங்களை நம்பி எடுத்துட்டு போனா வண்டி பாதியிலேயே நின்றுச்சு. ஐயோ, கடை வேற அடைக்க போறோமே. கடை ஒன்றும் அடைக்கல, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு. இன்னும் நேரம் இருக்கா? டேய், நீ இன்னும் போலையா? நானும் கிளம்புறேன்னு தான் சொன்னேன். நீங்க தான் எத்தனை வண்டி சர்வீஸ் வந்திருக்குன்னு கணக்கு பார்த்துட்டு போலான்னு சொன்னீங்க. டேய், நிக்கிறதே 4 வண்டி தான். இதுல எது சர்வீஸ் வந்திருக்கிற வண்டின்னு பார்த்த தெரியாதா? நீ கிளம்பு.
நான் சொன்னா தப்பு, நீங்க சொன்னா சரியா? நீங்க நடத்துங்கண்ணே, நீங்க நடத்துங்க. இந்த பாருண்ணே, ராத்திரி நேரம் அவங்க அப்பா பார்த்தா பிரச்சனை ஆயிடும். ரொம்ப நேரம் நிக்க வச்செல்லாம் பேசாதீங்க. அதெல்லாம் தெரியும் போ. அப்புறம் வானதி, அடுத்த முறை வண்டி ஆன் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணணும், அப்பதான் ஸ்டார்ட் ஆகும். இப்படிதான் ஆன் பண்ணணும். ஆனாவதா? இதே வேலையா போச்சு. அப்புறம் வண்டியில நிஜமாவே பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ காலையில ஒரு வார்த்தையா மணிக்கணக்கா டைப் பண்ணிட்டு இருக்க. அப்படி பேசினா நாள் பூரா பேசினா கூட பேசவே முடியாது. அதான் நேர்லயே பார்த்து பேசலான்னு வந்துட்டேன். ஒரு குட் மார்னிங் ரிப்ளை பண்ண அவ்வளோ நேரமா? அதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லையா. இனிமே பழகிப்ப. சரி. பாண்டி, நீ இப்படியெல்லாம் என்கிட்ட நின்று பேசுவேன்னு என்னால நம்பவே முடியல தெரியுமா? ஆமா, திடீர்னு எப்படி உனக்கு என் மேல அன்பு வந்துச்சு? எப்படியோ வந்துச்சு விடா. என்னை பார்த்து அப்படி ஒரு கேள்வி கேட்டியே, அதுக்கப்புறம் நிஜமாவே நமக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நான் நினைச்சேன். ஆனா அது முடிவில்ல, ஆரம்பம்னு இப்பதான் தெரியுது. ஆமா, உன்னை நம்பலாமா? என்ன நம்பலாமா? இல்ல, என் மேல அன்பு இருக்குன்னு லேசா ஒரு நம்பிக்கை வந்துச்சு. திடீர்னு பழைய மாதிரி முறைக்க ஆரம்பிச்சிட்டேனா அப்புறம் கடுப்பாயிருவேன் பாத்துக்க. முறைச்சிட்டே இருந்தா கூட நான் ஏத்துப்பேன். இப்படி எல்லாம் நல்லா பேசிட்டு திடீர்னு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எப்பவுமே உன்னை பிடிக்காதுன்னு சொல்லக்கூடாது. நான் அப்படி சொல்லுவேனா? சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்றேன். நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அப்போ உனக்கும் இருக்கு. என்ன இருக்கு? நான் என்ன கேட்க போறேன்? லவ் தான். அப்படிலாம் சொல்லிட முடியாது. ஓ அப்படியா? சரி, நான் போறேன். இரு, போகாத. ஏன் ஏன் போக கூடாது? நானும் வரேன். நீ எங்க வர? உன் வீடு வரைக்கும் வந்து டிராப் பண்றேன். சாச்சா, என்கிட்டயே வண்டி இருக்கு. ஏதோ அன்னைக்கு உன் பின்னாடி உட்கார்ந்தங்கிறதுக்காக தினமும் உன் கூட வருவேன்னு நினைச்சியா? இங்கே பாருடா, நானும் உன்னை என் வண்டியில கூட்டிட்டு போறேன்லாம் சொல்லல. நீ முன்னாடி போ, நான் என் வண்டியில பின்னாடி வரேன். ஓ அப்படி. அப்படிதான். சரி சரி சரி, இரு, நான் கடை அடைச்சிட்டு வந்துடுறேன். வா வா பெண்ணே என் பாடலின் இசையே நீ, வா வா புது ராகம் செய், வா வா கண்ணே. ஆமா, இவன் நம்ம மேல லவ்ல இருக்கான்னு சொன்னானா இல்லையா? அட பாவி, அழகா பேசி அந்த கேள்வியை நானே மறக்கிற மாதிரி பண்ணிட்டானே. எங்க போறான் இவன்? இருவரும் இணைந்து புது பாடல் செய்வோம். என்ன இங்கே நின்னுட்ட? திருமணம் அவன் வீடு வந்துடும். அங்க யாராவது பார்த்தாங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். அதான் இங்கே நிக்கிறேன். வீட்டுக்கு வந்து சொல்லி விட்டுட்டு போவேன்னு நினைச்சேன். அதுக்கெல்லாம் என்ன நாள் இருக்குமா? சரி, பார்த்து பத்திரமா போ. ம்